ஆக்டர் சித்தார்த் நடிப்பில் டக்கர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஜூன் 9 முதல். Learn from over 250 musical courses from 6 different genres. Visit bmusician.com. Ananya's AA Garden. Choose plot, row house, villa or bungalow with Ananya's lifetime warranty. Sarvanampatti, Coimbatore. இந்த சீசன் வந்து சிஎஸ்கே கப்பை தூக்கிட்டாங்க. இதை விட ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம் அண்ட் எமோஷனல் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மூவின்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஜடுவோடைய ஃபினிஷிங் என்ன ஒன்றாலும் இருக்கலாம். அந்த பால் அப்புறம் தலைவர் அந்த சைலண்ட்டாக இருந்ததுக்கு ஜடுவை தூக்குனது ரொம்ப எமோஷ்னல் தான். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாடலாம். ஸோ இன்றைக்கி என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீசன்லையும் இல்லாத ஒரு ஒரு வைபு, அதாவது ஒரு 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 எப்படி சொல்கிறது, இந்த சீசனில் என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு ஒரு கேமை ஜெயிக்கணுன்ற ஒரு ட்ரைவ் என்ன பார்த்தீங்க நீங்கள்? ரொம்ப புதுமையாக இந்த சீசன் என்ன இந்த ரீசனுக்காக ஒன்றுனா, தலைவர் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாருனோ எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு ஏக்கம் இருந்தது. அதனால் எப்படியாவது இந்த மேட்ச் பார்த்துணுன்னு அவ்வளோ பெரிய வைப் எல்லாருமே ஸ்டேடியம் போனோம். ஒவ்வொரு மேட்சுமே தலைவருடைய என்ட்ரி ஹோம்லேயும் சரி அவையிலையும் சரி. இனி வரும் கிரிக்கெட்டருக்கு யாருக்காவது அது மாதிரி இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியல. இது வரைக்குமே இல்லை யாருக்குமே. ஃபேன்ஸ் வந்து ஒரு தோனி அந்த 4th விக்கெட் 5th விக்கெட் வந்து வி வாண்ட் தோனி ஒரு சேட்டு, அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது இந்த வருஷம் தோனி விளையாட பார்க்குறதுக்கு. தலைவன் களத்தில் வந்தால் மட்டும் போதும், எங்களுக்கு அடிக்கணும்லாம் விருப்பம் இல்லைன்னு ஃபேன்ஸு ஏக்கம் எல்லாமே புதுசாக இருந்தது. ஃபைனல்ஸ் முதல் முறையாக டெஸ்ட் மேட்ச் தான் 3 நாள் 4 நாள் வந்து பார்த்துருக்கோம். ஒரு T20 3 நாள் நடந்ததே இதுதான் வரலாறு. டீம் லைனப்பே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் அடிக்கிற மாதிரி, இன்னொருத்தர் அடித்தா இன்னொருத்தர் பிடிச்சிட்டு வர மாதிரி தான் ஒரு லைனப். அந்த மாதிரி லைனப் தான் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு வந்து எந்த வருஷமும் இல்லாத பேட்டிங் லைனப் இந்த வருஷம் தான் சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சாங்க, ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆர்சிபி இந்த மாதிரியோட இவங்க ஃபுல்லாக பேட்டிங்காக வந்து அதை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு சிஎஸ்கேல வந்து பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ரொம்ப புதுமையாக என்ன விஷயம்னா, சிஎஸ்கேல எல்லாருமே மெச்சூர்டான ஒரு பிளேயர்ஸ், இந்தியாவுக்காக விளையாடின பிளேயர்ஸ் தொட்டு அந்த ஒரு ஷார்ட் ஆகட்டும் எந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு மெச்சூர்டாக இருந்தது. ஃபைனல்ஸில் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா ராய்டும் ரகானே 2 பேரும் தான் அன்றைக்கி மேட்சே ஃபுல்லாகவே மாற்றினது. அவங்களுடைய பாயிண்ட்டு தான் லாஸ்ட்டில் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் மோகித் சர்மா அவ்வளோ ஏக்கர் போட்டாலும் அந்த சீனியாரிட்டி தான் எப்போவுமே ஜெயிக்கும், அதை நிரூபிச்சிட்டாங்க. ஸோ எல்லா வாட்டியும் நீங்கள் வந்து தோனியை பார்த்துருவீங்க, பட் ஆனால் ஒரு சில சீசனில் நீங்கள் பார்த்து ஃபோட்டோவும் எடுத்துருக்கீங்க. இந்த சீசன் எப்படி தோனியோட பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது? சார் நான் எந்த சீசன்லையுமே தோனி அண்ணனை பார்க்கணுன்னு ஒரு முறையோட ட்ரை பண்ணவே இல்லை சார். ஏன்னா ஒரு கிரிக்கெட்டராக நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மனிதராக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது என்னுடைய கடவுள் இன்றைக்கி அவர். ஏன்னா அவர் பேர் வந்து என்னோடய வாழ்க்கையே உயரத்தில் வச்சிச்சு. தோனி களத்தில் இருந்தால் வீரர்கள் மட்டுமே சாதிப்பார்கள்ல, அவர் ரசிகர்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவான்னு நான் ஒரு உதாரணம் அவர் பேரை வச்சதை விட்டு. இந்த சீசன் தோனி அண்ணனை நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 16 மேட்ச் பார்த்துருக்கேன். அவர் களத்தில் தான் நான் இருந்து பார்த்தேன். அவரை கிட்ட பார்க்கணுன்னு ஒரு முறையும் ஆசைப்படலை. ஆனால் நான் அவர் ஒரு 8 வாட்டி மேலே பார்த்துருக்கேன். அந்த 8 வாட்டியுமே எனக்கு தானாக அமைஞ்சது. கண்டிப்பாக என் கடவுளுடைய தரிசனம் இருந்தாலும் எனக்கு போதும். கடவுளை சந்திக்கணும் இது வரைக்குமே நான் ஆசைப்படலை. அவரோட அன்பு இங்கே எப்பவுமே இருக்குது சார். அவர் நினைக்காத நாளே நான் கிடையாது சார், ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா என்னோடய வாழ்க்கை பயணமே தோனி தான். எங்கேயாவது கூட ஸ்ட்ரகிள் ஆகி நான் உட்கார போகும்போது அவருடைய சில மேட்சஸ் பார்ப்பேன். அவர் சொன்னங்களை அர்த்தங்கள் கொஞ்சம் மைண்டில் வைப்பேன். இதுவும் கடந்து போகணும்னு நினச்சிட்டு நான் அப்படியே போயிடுவேன். அவர் கோவப்பட்டு நம்ம யாருமே பார்க்கலன்னு சொல்லணும், பார்த்துருக்கோம் ராஜஸ்தான் மேட்ச்சுக்கிட்ட. அவரும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். அவருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும்ல. அவரும் எவ்வளோ நேரம் தான் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுவார். அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அதை வெளிப்படுத்திட்டார். எங்களுக்கு தலைவன் புதுமையாக தான் தெரிஞ்சார் இந்த வருஷம். ஆனால் என்றைக்குமே அவர் கேப்டன் கூல் தான். இந்த கிளிப்பிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து எதுவும் ரிலீஸ் ஆகலை. 2வது நாள் தான் வந்து தோனி அழுகிற விஷுவல் வந்து நமக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் பரவுது. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து லிட்டரலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இந்த வருஷம் தலைவன் வந்து ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் மேட்சே வந்து ரன்அப் பண்ணார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் பிஃபோராக இறங்கினது. டெல்லியில் வந்து அவர் பிஃபோராக இறங்கணும் அவசியம். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சாச்சு, மினிமலாக ஒரு 6 ரன் 7 ரன் தான் அடிக்கணும். அப்போ வந்து இறங்குறாரு. ஃபேன்ஸுக்காக நம்ம இவ்வளோ பண்ணுமே, ஐயோ கப்பை நம்ம விட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்தாரு. ஆனால் இல்லை, நாங்கள் இருக்கணும் பின்னாடி, டீமுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கணும்னு சொல்லி ஜடேஜா ஜெயிச்சு கொடுத்து தான் ஃபேன்ஸுக்கு கிடச்சிச்சின்னு ஒரு அழுகை தான் அது. ஒரு லாயல் ஃபேன் பேஸை சம்பாதிச்ச ஒரு அன்புடன் அது ரியல். அதுதான் ஃபேன் பேஸை சம்பாதிச்சாங்கன்னா அவங்க தானாக வந்தது சார். எல்லாமே ஒரு விஷயமும் அவங்க பண்ணுற விஷயம். இந்த 2018 நடந்த விசில் போர்டு எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் மறக்கவே முடியாது சார்.
ஒரு 2000 ஃபேன்ஸ் ஒரு ட்ரெயினில் 72 மணி நேரம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ், மொத்தம் அப் அண்ட் டவுன் நம்ம சேர்த்திங்கன்னா 72 ஹவர்ஸ் ஜெர்னி. அது வெறும் 4 ஹவர் மேட்சுக்காக 72 மணி நேரம் பயணிச்சுட்டு வந்தோம் நாங்கள் போய். ஆனால் அந்த ட்ரெயினில் வந்து இருந்தவங்க எல்லாம் வெவ்வேறு ஃபேன்ஸு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்காது. நீ எவ்வளோ தான் கோடி செலவு பண்ணாலும் அப்படி போக முடியாது. ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வரல சார் போயிட்டு வர வரைக்கும். சாப்பாடுலேருந்து தங்குறதுலேருந்து நம்மளுடைய டே பை டே எல்லாமே அவ்வளோ கவனிச்சாங்க சிஎஸ்கே. இன்னும் நிறைய பண்ணணும் சார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள். டோனி அப்படின்ற ஒரு மனிதர் சிஎஸ்கேக்கு எவ்வளோ முக்கியத்துவம் ஆட் பண்ணுறாரு இந்த சீசன் இல்லை, இது வரைக்கும் கொடுத்து நிறைய பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரப்போகிற சீசன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவமாக இருப்பார்னு நினைக்கிறேன். டே ஒன்லேருந்து, அதாவது தோனி ஆக்ஷனில் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த இன்டர்வியூ பேசுகிற வரைக்குமே மேனேஜ்மெண்ட்லேருந்து தோனி அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்டிருக்கே மாட்டாங்க. இன்றைக்கி ஏன் தோத்துட்டீங்க, இன்றைக்கி ஏன் டீம் இப்படி ஆச்சு இப்படி ஜெயிச்சிங்கன்னு அவர்கிட்ட இன்றைக்கி வரையுமே கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எது தவறு எது சரி, எதை சரியான நேரத்தில் ஆளுமை செய்யணும்னு, எந்த பிளேயரை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால தான் சிஎஸ்கேவோட சக்ஸஸும் தோனி அண்ணனுடைய திறமையும் நம்ம ரொம்ப அதிகமானது சொல்லலாம். இதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, நீங்கள் இதனால் ஃபேஸ் பண்ண அவமானங்கள் என்ன? இல்லை சார், அது வந்து இந்த காவிரி மேலாண்மை அமைக்கிறதுக்காக சில பேர் வந்து அட்டென்ஷன் பண்ணாங்க. பட் அவங்களோட நோக்கங்கள் கரெக்டு, அவங்க கேட்குறது எல்லாமே கரெக்டு. அது கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. என்னை வந்து தடுத்து நிறுத்தலாம், என்னை மேட்ச் பார்க்காதப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுப்பான்னு கண்டிப்பாக கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அடிக்கிற உரிமை வந்து இந்த உலகத்தில் யாருமே தரலை. என்னை அடித்ததுக்கான எனக்கு இன்றைக்கி வரையுமே ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்குது. ஏன்னா அதை வச்சு நிறைய விஷயங்கள் என்னை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் நான் ஒரு போஸ்ட் போட்டால் கூட வந்துட்டியாடா பைத்தியக்காரா, உன்னை இன்னும் யாரும் அடிக்கலையான்னு இன்னும் என்னை கேவலமாக தான் பேசுகிறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் அங்கேயே தான் நிற்கணும். என்னுடைய நோக்கம் என்னமோ அதை நோக்கி நான் போயின்னு இருக்கேன். எனக்கு சியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. நான் வந்து யாரையும் ஏமாற்றியோ யார்கிட்டேருந்து பிடிங்கியும் நான் பண்ணலை. என்னுடைய காசில் என்னுடைய தோனிக்கும் என்னுடைய சிஎஸ்கேக்கும் டீம் இந்தியாவுக்கும் நான் சியர் பண்ணுறேன். அது எல்லாமே என்னை வந்து அடிக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை. நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறோம், நம்ம என்றைக்கும் நம்ம தூரமாக வச்சிடணும் சார். நம்மளை பற்றி நல்லா பேசுகிறோம் கிட்ட வைக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க, நீ ஓசிலேயே மேட்ச் பார்க்குறியே, ஓசிலேயே போறியன்றாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பின்னாடி நான் பார்க்குற ஒவ்வொரு மேட்சுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இன்கேஸ் இதை பார்க்குற ஃபேன்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம், என்னை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நான் படுற கஷ்டத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் அப்போ தான் தெரிய வரும் உங்களுக்கு எல்லாமே. வெளியே இருந்து நீங்கள் ஈஸியாக இல்லை அப்படி திட்டணும்னு தோணுதா, ஓப்பனாக திட்டுங்க, மறைமுகமாக ஏன் திட்டுறீங்க? யாரோ ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கின்னு யாரோ டிபி வச்சுன்னு தான் திட்டாதீங்க. ரியலாக திட்டுருங்க. எனக்கு திட்டுறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலன்னா ஓரமாக நில்லுங்க. அதனால் என்னை வந்து டாமினேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் திட்ட நான் மேலே போயின்னு தான் இருப்பேன். இந்த வாட்டி வந்து கப் அடித்தாங்க, செலிப்ரேஷன் ஹாப்பினஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கப் அடித்த மொமெண்ட்டில் கூட தோனி ஒரு ஓரமாக நின்றுருந்தார். 2021 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராஃபின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சிஎஸ்கே குவாலிஃபைடு ஆகாத ஒரு வருஷம் 2020. அந்த துபாயில் நம்ம அவ்வளோ அவமானப்பட்டு வெளியே வந்தோம். அதே துபாயில் தான் நம்ம கப்பு எடுத்தோம். நம்ம எங்கே தொலைச்சோமோ நம்ம அங்கே தான் அதை எடுத்தோம். 2023 டீம் சரியில்லை, அது இல்லை இது இல்லை சொல்லி மழை பெஞ்சா கப்பு ஜிடிக்கு தான் எவ்வளோ பண்ணாங்க. குறிப்பாக அகமதாபாத் ஃபைனல் மறக்க முடியாது சார். நான்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேன் தான் சார். எவ்வளோ ஃபேன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து திருப்பியும் ரிட்டர்ன் போகாமல், ரயில்வே ஸ்டேஷன் சாப்பாடு இல்லாமல், அவங்களுக்கெல்லாம் ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான இருந்தாங்க எல்லாருமே. அன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்தாங்க சார். மறுநாள் என் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்தாங்க. இந்த ஃபேன்ஸுக்காக எமோஷ்னலாக கிடைச்சது தான் அந்த ட்ராஃபி. அதனால் 5 ட்ராஃபிக்குமே 5 வரலாறு இருக்குது. இந்த ஒரு வருஷம் நம்ம எமோஷ்னலோடு ஷேர் பண்ணுவோம். தலை தோனி அவர்கள் வந்து ஸ்டேடியம் உள்ளே வராரு, ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு ஒரு பாட்டை போடுறாங்க. இல்லை அது அந்த நம்ம எந்த படம், விஸ்வரூபம் சார், சூப்பர் ஸ்டார் சார், படையப்பா அவருக்காகவே போட்ட மாதிரி சார். கிட்டத்தட்ட படையப்பா படம் வந்து 25 இயர்ஸ் மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அன்றைக்கி இருந்த அதே வைப்பு இன்றைக்கி திருப்பியும் ரீகனெக்ட் ஆகுதுன்னா அது தலைவன் தோனிக்காக தான். வேறு லெவலில் இருந்தது. அந்த சாங்கு தான் இன்றைக்கி வரையுமே ஹையஸ்ட் சவுண்டு.
நீங்கள் எதெல்லாம் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்ததோ அதை வந்து மெஷ் பண்ணது அன்றைக்கி அந்த ஃபேன்ஸோட சவுண்டு தான். ஆக்டர் சித்தார்த் நடிப்பில் டக்கர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஜூன் 9 முதல். For online one-to-one vocal and instrumental music lessons, visit bmusician.com. Ananya's AA Garden. Choose plot, row house, villa or bungalow with Ananya's lifetime warranty. Sarvanampatti, Coimbatore.